بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முந்தைய தொடரில் அல்லாஹு தஆலா நபியினுடைய மனைமார்களை முன்மாதிரியாக வைத்து பல ஒழுக்கங்களை கற்பித்தான். அதை தொடர்ந்து ஏனைய பெண்களுக்கான செய்திகளை அல்லாஹு தஆலா கூறுகிறான். எல்லா பெண்களையும் எடுத்துக்கொள். பொதுவாக குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா ஆண்களை பார்த்து பேசுகிறான். ஆண்களை பார்த்து பேசக்கூடிய வசனங்கள் ஆண்களையும் பெண்களையும் எடுத்துக்கொள். இந்த வசனமானது குறிப்பாக ஆண்களையும் பெண்களையும் கூறக்கூடிய வசனமாக இருக்கிறது. நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் கூலி வழங்கப்படுவதில் சமமானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் தெளிவாக கூறுகிறார். இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளில் சில வேலைகளுக்கு ஆண்களுக்கு ஒரே வேலைத்தான், ஆண்கள் செய்தால் கூட சம்பளமும், பெண்கள் செய்தால் அதே வேலையை பெண்கள் செய்யும் போது அவர்களுக்கு குறைந்த சம்பளமும் கொடுக்கப்படக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லறம் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கூலியை அல்லாஹு தஆலா சமமாக கொடுக்கிறான். சமத்துவத்தை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. 35வது வசனம். இதில் முக்கியமான 10 விஷயங்கள் சொல்லப்படுது. 10 விஷயங்கள். இந்த வசனம் இறங்கியது தொடர்பான பின்னணியை கூறக்கூடிய ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதாக கூறுகிறார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா 3211வது இலக்க செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அன் உம்மி உமாரத்தல் அன்சாரியா, அன்சாரி சஹாபாக்களில் உள்ள பெண்மணியான உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாகும். அன்னஹா அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகை தந்தார்கள். இந்த இடத்துல ஒரு நிமிஷம், இது உட்கார மேட் இல்லைங்க. மேல இருந்து ஒரு சேர் எடுத்தாங்க. அங்க இருக்காங்க. உம்மு உமாரா அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்து ஃபகாலத் கூறினார்கள், மா அரா குல்ல ஷைஇன், ஒவ்வொன்றையும் நான் காணவில்லை, இல்லா லிர்ரிஜால், ஆண்களுக்காக சொல்லப்பட்டிருப்பதை தவிர. குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய வசனங்கள் ஆண்களுக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது. வமா அரன் நிஸாஅ யுذكرن பிஷைஇன், எந்த ஒரு விஷயத்திலும் பெண்கள் கூறப்பட்டதாக நான் காணவில்லை என்பதாக உம்மு உமாரா அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறிய போது ஃபனஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத் இறங்கியது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் என்ற இந்த வசனம் இறங்கியது. ஆண்களையும் பெண்களையும் கூறக்கூடிய அந்த வசனம் இறங்கியது. இன்னல் முஸ்லிமீன, இன்ன நிச்சயமாக, அல் முஸ்லிமீன முஸ்லிமான ஆண்கள், வல் முஸ்லிமாத் முஸ்லிமான பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்களும்,
இஸ்லாம்டா என்ன, முஸ்லிம்டா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தில் 3 படித்தரங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தில் எத்தனை படித்தரங்கள் இருக்கிறது? 3 படித்தரங்கள் இருக்கு. முதல் நிலை இஸ்லாம், அதைவிட மேல்நிலை ஈமான், அதைவிட மேல்நிலை இஹ்சான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் முதல் நிலையாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பற்றி கூறுகிறார். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாம் என்பது எதன் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி கூறுகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 8வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். عن ابن عمر رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 மீது கட்டப்பட்டுள்ளது. இஸ்லாத்தினுடைய 3 படித்தரங்கள் சொன்னமா இல்லையா? ஒவ்வொரு படித்தரங்களுக்கும் தூண்கள் இருக்குது. இப்போ முதல் படித்தரமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் 5 தூண்கள் இருக்கின்றன. அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. 1வது ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். தெரிந்த ஹதீஸாக இருந்தாலும் திரும்ப நினைவுபடுத்திக் கொள்வது ரொம்ப பயனாகும். முதலாவது வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவதாகும். வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவதாகும். இதற்கு ஷஹாதத்தைன், 2 சாட்சிகள் கூறுதல் என்று சொல்லப்படும். கலிமா தய்யிபா என்றும் சொல்லப்படும். ஒரு காஃபிராக உள்ளவர் இந்த ஷஹாதத்தைனை ஏற்றால்தான் அவர் முஸ்லிமாக மாற முடியும். அதே போல ஒரு முஸ்லிம் பெற்றெடுத்த பிள்ளை வயதுக்கு வரும்போது இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து அதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் அவங்க முஸ்லிமாக பயணிக்கும். இன்னைக்கு ஏராளமான முஸ்லிமுடைய பெற்றோர்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கலிமாவினுடைய அர்த்தமே தெரியாதவர்களாக இருக்கிறார். பெற்றோர்களுக்கே கலிமாவின் அர்த்தம் தெரியல, ஷஹாதாண்டா என்னண்டா தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தைனுடைய அர்த்தமும் தெரியல, அதனுடைய வாழ்க்கையும் இல்லை, பேர் மட்டும்தான் முஸ்லிம். அதற்கு அடையாளமாக ஜும்ஆ தினத்துல தொழுவாங்க, தலையில தொப்பி போட்டிருப்பாங்க. ஏனைய இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய தூண்கள் அறவே அவங்ககிட்ட காணப்படாது. ஆரம்ப தூணாக இருக்கக்கூடிய ஷஹாதத்தினுடைய அர்த்தம் கூட தெரியல. நம்மளில் கூட நாமளே பரிசோதனை செய்து பார்க்கலாம், இதுக்கான அர்த்தம் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தெரியுமா? தெரியவில்லை என்று சொன்னால் நாம மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள். இது முதல் தூண். 2வது தூண் வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துதல். தொழுகையை இகாமா என்று சொன்னால் நிலையாக தொழுது வருதல், தொழுகையை நிலை நிறுத்துதல். ஒரு நாள் தொழுதுட்டு மறுநாள் தொழாமல் இருப்பதல்ல, விடாமல் தொழுது கொண்டு வர வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கும் குஃபுருக்கும் இடையில் இருப்பது தொழுகை விடுவதுதான். தொழுகை விடுவது குஃபுருக்கு என்ன செய்யும்? அடியானை கொண்டு செல்லும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். 3வது தூண் வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது. ஜகாத் என்ற இந்த தூணானது யார் மீது கடமை? செல்வந்தர்கள் மீது உண்டான கடமையாகும். செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையாகும். இந்த ஹதீஸ்ல ஹஜ் 4வதாக இடம்பெறுகிறது. மற்ற ஹதீஸ்ல ஹஜ் என்பது 5வது இடத்துல இடம்பெறும். 4வது வல் ஹஜ், ஹஜ் செய்வது. யாருக்கு பொருளாலும் உடலாலும் ஆற்றல் இருக்கிறதோ அவர் மீது ஹஜ் செய்வது கடமையாகும்.
ஆயுளில் பல தடவை ஹஜ் செய்வது கடமையா, ஒரு தடவை ஹஜ் செய்வது கடமையா? ஒரு தடவை தான். ஐந்தாவது சௌமி ரமதான், ரமதான் மாதம் நோன்பு நோற்பது. இந்த ஐந்தின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஐந்து, அதாவது அந்த ஜக்கா ஹஜ் செய்வதற்கான அந்த தகுதியை அடைந்தவர்கள் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் அவங்க செய்ய வேண்டும். ஏனைய கடமைகள் என்பது இகாமு ஸலா என்பது வயதுக்கு வந்ததிலிருந்து அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் மீது கடமையாகும். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஸலா என்பது விட முடியாத கடமையாகும். இந்த ஐந்தையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கு பெயர்தான் முஸ்லிம். இந்த ஐந்து தூண்களில் அவங்க ஜக்காத்து கொடுக்குறாங்க, ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, சௌம ரமதான் ரமதான் மாதம் நோன்பு வைக்கிறாங்க. நான் இகாமு ஸலா இல்லை என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக ஆக முடியாது. தொழுகையை மறுத்து விட்டார் அல்லது தொழுவதே கிடையாது என்று சொன்னால் அவருடைய ஏனைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஐந்து தான் இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான கடமைகளாகும், வெளிப்படையான வணக்கங்கள். இது இஸ்லாத்தினுடைய 3 படித்தரங்களில் முதல் நிலையாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஈமானை பற்றி கூறுகிறான். வல் முஃமினீன வல் முஃமினாத், நம்பிக்கையாளர்களான ஆண்களும் நம்பிக்கையாளர்களான பெண்களும், முஃமினான ஆண்களும் மூமினான பெண்களும். ஈமான் என்பது மறைவான விஷயங்களில் உள்ளதாகும். ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல் என்ற அர்த்தமாகும். எதை நம்பிக்கை கொள்ள வேண்டும்? மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வதாகும். ஈமான் என்பது உள்ளங்களிலும் உள்ளங்களின் நம்பிக்கை கொண்டு செயல்பாடுகளால் செயல்படுத்தக்கூடிய நிலையுடன் தொடர்பு கொண்டதாகும். ஈமான் என்பது உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு அமல்களால் வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய 2வது படித்தரம். இதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நீண்ட ஹதீஸ் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம், ஈமான், இஹ்சானை பற்றி அடியார்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் மண்டிட்டு என்ன செய்யறாங்க? இந்த விஷயங்களை நபிகளிடம் கேள்வியாக கேட்டு அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏனைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையில அந்த இடத்துல செயல்படுறாங்க. அந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய செய்தி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி முஹம்மதே எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மிக முக்கியமானது. நாம முஃமின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த 6 தூண்களை நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய நிலை இருக்க வேண்டும். ஊர்கள்ல ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல் என்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அது தவறு. ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு உடல் உறுப்புகளால் செயல்படுவதாகும். அதனால தான் குர்ஆனில் பல இடங்களில் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்று அல்லாஹு தஆலா ஈமானையும் நல்லறங்களையும் சேர்த்தே கூறுகிறான். இதை வைத்து அறிஞர்கள் ஈமான் என்பது அது உள்ளங்களால் நம்பிக்கை கொண்டு மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டு உடல் உறுப்புகளால் செயல்படுவதாகும். இப்ப ஈமானில் முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அன் துமின பில்லாஹ், நீர் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்வதாகும். அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் என்ன? அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுக்கு இல்லாத தன்மைகளை அறிந்து கொள்வது, அறிந்து நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது தெரிந்த விஷயமா, கைபான விஷயமா? அல்லாஹுவை நாம் பார்த்தது கிடையாது, அது கைபான ஒரு விஷயம். அல்லாஹுவை இந்த உலகத்தில் அடியார்கள் பார்க்க முடியுமா? முடியாது. எங்கே பார்க்க முடியும்? மறுமையில் பார்க்க முடியும். 2வது
மலாயிகத்திஹி, அவனின் வானவர்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுடைய வானவர்களை நம்பிக்கை கொள்வது. வானவர்களை நம்பிக்கை கொள்ளுதல் என்பது தெரிந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்வதா, மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்வதா? மறைவான விஷயம். இப்ப வானவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கின்றானோ, எந்தெந்த வானவர்களுடைய பெயர்களை கூறி அவர்களுடைய செயல்பாடுகளை கூறி இருக்கின்றானோ, அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர்களை பற்றி என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறாங்களோ அதை கற்று நம்பிக்கை கொண்டு செயல்படுவது இரண்டாவது தூணாகும். உதாரணத்திற்கு சூரா இன்ஃபித்தாரில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், கிராமன் காத்திபீன், சங்கமிகு எழுத்தார்கள், யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அறிகிறார்கள். அப்ப இந்த ஒரு வசனத்தை மாணவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல் என்ற அடிப்படையில படித்து நம்பிக்கை கொள்ளும் போது அந்த மூமின் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அவர் நினைவு கொள்வார், என்னுடைய செயலை வானவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. அது தெரியுமா? தெரியாது, கைபான விஷயம். எதை கொண்டு நாம் அறிந்து கொண்டோம்? குர்ஆனை வைத்து அறிந்து கொண்டும். குர்ஆன் மூலமா அறிந்து கொண்ட இந்த மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொண்டு செயல்படுவது ஈமானுடைய இரண்டாவது தூணாகும். ரொம்ப மிக அவசியமான ஒரு தூண் இது. மூன்றாவது குதுபிஹி, அல்லாஹுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுடைய வேதங்களாக குர்ஆனில் கூறப்பட்டுள்ள வேதங்களின் பெயர்கள் 4 வேதங்களின் பெயர்கள் அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றார். உதாரணமாக தௌராத் வேதத்தை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கினான். ஜபூர் வேதத்தை அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கினான். இன்ஜில் வேதத்தை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கினான். நமக்கு அருளப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? குர்ஆன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கினான். இந்த வேதங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயங்களை படித்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக ஒரு முஃமின் இருப்பார். வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய மூன்றாவது தூணாகும். நான்காவது தூண் ருசுலிஹி, அல்லாஹுடைய இறை தூதர்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுடைய இறை தூதர்களாக குர்ஆனில் கூறப்பட்டுள்ள இறை தூதர்களின் பெயர்கள் எத்தனை? 25 இறை தூதர்களின் பெயர்கள் அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். அந்த தூதர்களில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அதிகமாக கூறியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறி இருக்கக்கூடிய இறை தூதர்களை பற்றியான செய்திகளை படித்து நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் வாழ்க்கை நெறிகளையும் பின்பற்றுவது ஈமானுடைய நான்காவது தூணாகும். வெறுமனமே நபிமாருடைய பெயரை மட்டும் மனப்பாடம் செய்யறதுக்கு மட்டும் கிடையாது. இப்ராஹிம் நபியை பற்றி படிக்கிறது ஈமானுடைய நான்காவது பண்பா. எனவே ஒரு மூமினாக ஆக நினைக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? முஸ்லிமா இருக்கிறவரு அவங்கள்ட்ட குர்ஆன் படிக்கிறதோ அது மற்ற நிலைகளோ குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு மூமின்ட்ட என்ன இருக்கும்னு சொன்னால், குர்ஆனில் கூறப்பட்டுள்ள இறை தூதர்களை வரலாற்றை படிக்கிறதும் அதிலிருந்து முன்மாதிரிகளை எடுத்துக்கொண்டு செயல்படுவதும் தன்னை மாற்றிக்கொள்வதுமாக அவருடைய வாழ்க்கை. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் துன்பங்களின் போது என்ன செஞ்சிருக்கிறாங்க? சபர் செஞ்சிருக்கிறாங்க. பாவம் செய்து விட்ட போது உடனே, சின்ன தவறு செய்து விட்ட உடனே மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இறை தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். கஷ்டங்களின் போதும் அல்லாஹ்வின் மீது தீய எண்ணம் கொள்ளாமல் நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த மாதிரியான முன்மாதிரிகளை படித்து செயல்படக்கூடியவராக யார் இருப்பார்? முஃமின் இருப்பார். அப்ப முஃமினுடைய பண்பு என்பது படிக்கும் நிலையாக இருக்கும், படித்து செயல்படக்கூடிய நிலையாக இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் முஜாதிலாவில் கூறும்போது, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களையும். அப்ப ஈமான் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த கட்டம் அவர்கிட்ட என்ன இருக்கும்? அவங்கள்ட்ட இல்ம் இருக்கும். இப்ப ஈமானும் இல்மும் சேரும்போது அல்லாஹு தஆலா அவர்களுடைய தரஜாவை உயர்த்துகிறான். அப்ப இங்க நல்லா கவனிக்கணும். ஒருத்தவங்கள்ட்ட இல்மு இருக்குது, ஆனா அமல் இல்லைன்னு சொன்னா
ஈமானுடைய தரஜா அவங்கள்ட்ட அதிகமாகாது. அப்ப என்ன இருக்க வேண்டும்? ஈமான் இருக்க வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமானும் அமிலு ஸாலிஹாத்தும் இருக்கும்போது அல்லாஹு தஆலா அந்தஸ்தை உயர்த்துகிறான். ஐந்தாவது தூண், மிக முக்கியமான தூண், வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல். மரணத்துக்கு பிறகு மன்னரை வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று திரட்டுதல். அங்கு அல்லாஹு தஆலா நம்முடைய செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள ஏடுகளை விரித்து வைக்குதல். நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா வலது கையில் அவர்கள் செய்த செயல்களின் பதிவேடை கொடுப்பான், வலது கையில் கொடுக்கப்படும். தீயவர்களுக்கு இடது கையில் கொடுக்கப்படும். நன்மைகள் நிறுக்கப்படும். அல்லாஹு தஆலா விசாரணை செய்வான். இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டு பயந்து நடக்குதல். வெறுமனமே மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று வாயால் சொல்வதல்ல, அதை படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான் என்ற பயத்தோட வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் ஈமான் மூமினுடைய வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சிராத், பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். அந்த பாலத்தை கீழே என்ன இருக்குது? நரகம் இருக்குது. தீயவர்கள் நரகத்தில விழுந்து விடுவார்கள். சிலர்கள் விரைவாக செல்வார்கள், சிலர்கள் அந்த பாலத்தை மெதுவாக கடப்பார்கள். அவருடைய அமல்களின் அடிப்படையில் அவங்க அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் மறுமை நாளை பற்றி நம்பிக்கை கொள்ளக்கூடிய செய்திகள். அதன் பிறகு அந்த பாலத்தை கடந்த பிறகு கன்தரா என்ற சின்ன ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை மூமின்கள் கடந்து போவாங்க. அதுக்கடுத்து சொர்க்கத்துக்கு முன்னால் நிக்கணும் பல நாட்கள். அது அல்லாஹு தான் அறிவான். அதன் பிறகு சொர்க்கம் திறக்கப்படும். அதன் பின்னால உள்ள போவாங்க. அதுக்கு பிறகு சொர்க்கத்தின் இன்பங்கள், அல்லாஹை பார்க்கக்கூடிய நிலைகள் எல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே தெரிந்த விஷயங்களா, கைபான விஷயங்களா? கைப், மறைவான விஷயங்கள். ஒரு மூமின் இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டு அவருடைய வாழ்க்கை இருக்கும். இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவராக ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்கும். சாதாரண விஷயம் அல்ல. மூமின் தான் சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தை நீங்க ஒரு மூமின்னு சொல்லிட்டு போக முடியாது. மூமின் சொன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கடைசியாக ஆறாவது தூண் என்ன? பில் கதரி, பில் கதரி, கதர்னு நம்ம படிச்சிருந்தா மாற்றிக்கொள்ளணும். பில் கதரி, கதரை, விதியை, அல்லாஹ் ஏற்படுத்திய நிர்ணயத்தை நம்பிக்கை கொள்ளுதல். ஹைரிஹி வ ஷர்ரிஹி, அதில் உள்ள நலவையும் அதில் உள்ள தீமையும். இப்போ உதாரணமாக இப்ப வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு என்பது யாருடைய விதி? அது யார் ஏற்படுத்திய விதி? அல்லாஹ். அது ஹைரா ஷர்ரா? அது ஷர். அல்ஹம்துலில்லாஹ், இங்க பஹ்ரைன்ல வருகை வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீங்க, நல்ல வேலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் இது அந்த மனிதருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஷர்ரா ஹைரா? இது ஹைர். அப்ப ஹைரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நமக்கு விருப்பமான, நமக்கு நேசமான, நம்ம கூட இருந்த உம்மாவோ அப்பாவோ அல்லது மற்றவர்களோ மரணிக்கும் போது அது நமக்கு ஏற்படக்கூடிய ஷர்ரா ஹைரா? அது அதையும் நாம என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நோய் வர்றது, நோய் வருவது என்பது ஒரு மனிதனுக்கு ஷர்ரா ஹைரா? ஷர். அதனால அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல நிலை போய் ஒரு அசௌகரியமான நிலை ஏற்படும். அதனால அல்லாஹு தஆலா மன்னிப்பை தருகிறான் என்ற நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது, பொறுமையை கையாள்வது, இது மூமினுடைய பண்பாக இருக்கும். மூமின் அல்லாதவுடைய பண்பு, ஒரு கஷ்டம் வந்த உடனே அதை தாங்கிக் கொள்ள முடியாம பதறது, அங்கலாய்ப்பது, அந்த பாதிப்பின் மூலமாக பெரிய அதிகமான பாதிப்பை நோக்கி செல்லுதல். இந்த விதியை கொண்டு நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தான் தற்கொலைக்கு செல்கிறார்கள். ஒரு கஷ்டம் நடந்த உடனேயே இதோட நம்ம வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற நிலைக்கு போறாங்க. வியாபாரம் நலிவடைந்து விட்டால் இதோடு முடிந்து விட்டது என்ற நிலைக்கு போயிடுவாங்க. ஆனா ஒரு மூமின் அப்படி அல்ல. வியாபாரம் அதிகமாக வரும்போதும் அல்ஹம்துலில்லாஹ், குறைவாக வரும்போது அல்லாஹ் தஆலா இப்போ குறைவாக கொடுத்து சோதிக்கின்றான் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு வலுவாக இருக்கும். அல்லாஹ் கொடுத்த சோதனையை அந்த மூமின் பொருந்தி கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடக்கூடியவராக இருப்பார். இந்த ஈமான் இல்லாதவர் பொறுமை இழந்து மிகப்பெரிய மன வேதனைக்குள்ளாகக்கூடியவர் ஆகிவிடுவார். மனநோயாளியா கூட ஆகிவிடுவார். பார்க்கிறோமா இல்லையா?
மனநோய் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? இந்த விதியை கொண்டு நம்பிக்கை கொள்ளாத நிலை, அதை பொருந்தி கொள்ளாத நிலை. பாவம் செய்வதற்கான காரணம் என்ன? மறுமை நாளை பற்றி உண்டான நம்பிக்கை இல்லாத நிலை. மறுமையில கேள்வி கேட்கப்படும் என்ற பயம் இருந்தா லஞ்சம் வாங்குவாரா? வாங்க மாட்டார் தானே. பிறரை ஏமாற்றுவாரா? கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல் தாமதப்படுத்துவாரா? ஏனென்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான் தானே. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா விசாரணை செய்வான் தானே என்ற உள்ளச்சம் உம்மிடத்திலே இருக்கும். அப்ப ஈமான் என்பது இஸ்லாம் முஸ்லிமை விட மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாகும். ஈமான் என்பதற்கு அதை படிக்கக்கூடிய நிலையும் அமல்படுத்தக்கூடிய நிலையும் இருக்க வேண்டும். படித்து நம்பிக்கை கொண்டு அமல்படுத்தக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா பணிவை பற்றி கூறுகிறான். பணிவு ரொம்ப அவசியமானது. வல் கானிதீன வல் கானிதாத், மார்க்க சட்டங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் ஆண்கள். கானிதீன என்று சொன்னால் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஆண்கள். வல் கானிதாத், கீழ்ப்படிந்து நடக்கும் பெண்கள். அறிஞர்கள் கூறுகிறார்கள், கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள். இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுது, அல் முதாவிமீன அல தாஅ, கீழ்ப்படிந்து நடப்பதில் தொடராக செயல்படக்கூடியவர்கள். ஒரு சமயத்துல அல்லாஹுக்கு கட்டுப்படுறது, மற்றொரு சமயத்துல அல்லாஹுக்கு மாறு செய்யறது, ஒரு சமயத்துல அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதலை பின்பற்றுறது, மற்றொரு சமயத்துல அல்லாஹுடைய தூதருக்கு மாறுபடுறது என்ற நிலை இல்லாமல் எப்போதுமே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய நிலை இருக்கும். வல் இபாதா, வணக்க வழிபாட்டிலே அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? பணிவு இருக்கும். வணக்க வழிபாட்டில் என்ன இருக்காது? பெருமை ஆணவம் இருக்காது. உதாரணத்திற்கு சில பேர் தர்மம் என்ற வணக்கத்தை செய்வாங்க. தர்மம் என்ற வணக்கத்தை செய்துவிட்டு அதுல பெருமை கொள்வாங்க. எப்படி கொள்வாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய பேனர் போடணும், அதுல போட்டோ போடணும், பேரு போடணும், தர்மம் செய்தவங்களை எல்லாம் முன் இருக்கையில் உட்கார வைத்து கண்ணியப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா அடுத்த தடவை அவங்க தர்மம் செய்ய மாட்டாங்க. அப்ப இவங்களுடைய தர்மத்தின் நோக்கம் என்னவாக இருக்குது? பெருமையாக இருக்குது. ஆனால் உண்மையான முஃமின் அவங்ககிட்ட என்ன இருக்காது? அந்த பெருமையோ எதிர்பார்ப்போ இருக்காது, எதுவுமே இருக்காது. அதைத்தான் அறிஞர்கள் அல் முதாவிமீன அல தாஅத்தி வல் இபாதா, கீழ்ப்பணிந்து நடப்பதிலும் வணக்கத்திலும் அவங்க தொடராக பணிவுடன் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த பண்பாக அல்லாஹ் கூறுகிறான், வஸ்ஸாதிகீன, உண்மை பேசக்கூடிய ஆண்கள், வஸ்ஸாதிகாத், உண்மை பேசக்கூடிய பெண்கள். பேச்சிலும் சரி செயலிலும் சரி உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். பேச்சிலும் சரி செயலிலும் சரி. இதெல்லாம் சாதாரண விஷயங்களா? இதுக்கெல்லாம் நம்ம உள்ளத்தோட என்ன செய்யணும்? ஜிஹாது செய்யணும். அல் ஜிஹாதுல் அக்பர். அறிஞர்கள் கூறுகிறார்கள், وَمَدَحَ اللَّهُ عِبَادَهُ بِالصِّدْقِ فِي الْقَوْلِ وَالْعَمَلِ, சொல்லிலும் செயலிலும் உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா புகழ்கிறான். உண்மை பேசுவது சிறந்த குணமாகும். எனவே சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு முன்பு கூட ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் சில சஹாபாக்கள் பொய் பேசாமல் உண்மை பேசக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு நபி தோழன் பேரை சொல்லுங்க. அபூபக்கர் அஸ்ஸிதீக் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்திற்கு முன்பும் இஸ்லாத்திற்கு பிறகும் உண்மை பேசக்கூடிய உன்னதமான நபித்தோழராக இருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உண்மை பேசுவது என்பது ஈமானுடைய அடையாளமாகும். சொல்றது ஈஸி தான், எனக்கும் சரி தங்களுக்கும் சரி. நான் சொல்வதற்கு இது ஈஸியானது, படிக்கிறது ஈஸியானது, கேட்பதும் ஈஸியானது. செயல்படுத்துறது கொஞ்சம் கடினமானது தான், அதிகம் கடினமானது. கொஞ்சம் என்ன செய்யணும் சொன்னா, நாம அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து இந்த 10 கேரக்டர்ஸ், இந்த 10 நற்பண்புகளை நான் கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியோட இன்னையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னு சொன்னா மௌத்துக்குள்ளாக அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நிச்சயமாக மன்னிப்பையும் நற்கூலியும் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். இதான் நம்பிக்கை.
ஈமான். இதை நம்ம செயல்படுத்திட்டோம்னு சொன்னா அது நிறைய தரஜாவை பெற்றுத்தரும். பொய் பேசுவது என்பது முனாஃபிக்கினுடைய அடையாளமாக இருக்குது. நம்ம முனாஃபிக்கினுடைய பண்புகளா 3 பண்புகள் கடந்த வகுப்புகள்ல படிச்சிருக்கிறோம். ஆயத்துல் முனாஃபிகி தலாத்துன், முனாஃபிகின் வ ஸலாஸா. முனாஃபிக்கினுடைய தன்மை என்பது, அடையாளம் என்பது 3 ஆகும். பேசினால் பொய்யே பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வான். அப்ப பொய் பேசுவது என்பது யாருடைய பண்பு? முனாஃபிக்குடைய பண்பாகும். பாருங்க, உண்மை பேசக்கூடியவர் வெற்றியை அடைவார். அவர் வியாபாரத்தில் உண்மை பேசினாலும் அல்லாஹ்வுல வெற்றியை கொடுத்துருவான். பொய் பேசி சில பேர் வியாபாரம் செய்வாங்க, ஆனா அது வரக்கத்தை போல நல்ல வெற்றியை போல தெரிந்தாலும் அதுல அல்லாஹ்வுல தோல்வியை கொடுத்து விடுவான். ஆனால் உண்மையை பேசுவதில் தோல்வி ஏற்படுவதை போல தெரிந்தாலும் அல்லாஹ்வுல சிறந்த வெற்றியை கொடுத்து விடுவான். அழகான ஒரு ஹதீஸை பாருங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 2607வது செய்தியா பதிவு செய்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலைக்கும், நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் என்ன அர்த்தம்? நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உண்மை பேசுவதை, உண்மையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுக்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மை பேசுவது யஹ்தி இலல் பிர், நன்மையின் பக்கமாக வழிகாட்டும். உண்மை பேசுவது நன்மையின் பக்கமாக வழிகாட்டும். வஇன்னல் பிர்ர, நன்மையானது யஹ்தி இலல் ஜன்னஹ், சொர்க்கத்தின் பக்கமாக வழிகாட்டும். வமா யஸாலு ரஜுலு யஸ்துகு, ஒரு மனிதர் உண்மையே பேசிக்கொண்டே இருக்கிறார். வயதஹர்ர ஸித்க, ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையாக நடந்து கொள்வதை தேர்வு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் எதா இருந்தாலும் உண்மையாகவே நடந்து கொள்வேன், உண்மையாக பேசுவேன் என்ற உறுதியோட ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்கிறார்? உண்மையே அவர் தேர்வு செய்து கொள்கிறார் என்று சொன்னால், ஹத்தா, இறுதியாக யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அவர் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர் என்று எழுதப்படுகிறார். அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு எழுதப்படுகிறார்? உண்மையாளர். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஇய்யாக்கும் வல் கஸிப, சித்குக்கு ஆப்போசிட் என்னது? கஸிப். சொல்லுங்க, கஸிப். பொய் பேசுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அலைக்கும்டா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க அர்த்தம். இய்யாக்கும்டா என்ன அர்த்தம்? உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வல் கஸிப, பொய் பேசுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் கஸிப, பொய் பேசுவது யஹ்தி இலல் ஃபுஜூர், பாவத்தின் பக்கமாக வழிகாட்டும். ஏமாற்றுவது, மோசடி செய்வது, ஒன்றை மறைப்பதற்காக கொலை செய்வது, எவ்வளவு ஆபத்தான நிலைகளை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே எதனால் ஏற்படுது? பொய்யினால ஏற்படுது. அப்ப வஇன்னல் ஃபுஜூர, பொய்யானது ஃபுஜூர், பாவத்தின் பக்கமாக வழிகாட்டும். வல் வஇன்னல் ஃபுஜூர, பாவமானது யஹ்தி இலன் நார், நரகத்தின் பக்கமாக வழிகாட்டும். வமா யஸாலு ரஜுலு யக்ஸிபு, ஒரு மனிதன் பொய் பேசிக்கொண்டே இருப்பான். வயதஹர்ரல் கஸிப, அவன் பொய்யை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறான் என்றால், ஹத்தா, இறுதியாக யுக்தப இன்தல்லாஹி கஸாபா, அல்லாஹ்விடத்திலே அவன் எவ்வாறு எழுதப்படுகிறான்? பொய்யன் என்று எழுதப்படுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பான. சில பேரை பார்த்தா பேசினாலே பொய்யா பேசக்கூடிய நிலை ஏற்படும். ஆனா நம்மள்ட்டையும் சில சமயம் பொய் வந்துடலாம். உடனே நம்ம அதை என்ன செய்யணும்? சரி செய்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி அடுத்தடுத்த தடவைகளில் சமயங்களில் உண்மையை பேச நம்ம முயற்சி செய்ய வேண்டும். மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இன்னும் ஏராளமான ஹதீஸ்களும் வசனங்களும் இருக்குது. அடுத்த அழகான பண்பாக அல்லாஹ் தஆலா சபரை கூறுகிறான். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையான ஆண்கள்,
பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பெண்கள். அறிஞர்கள் பொறுமை கொள்வதை 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். பொறுமை 3 நிலைகளில் இருக்கிறது. ஒன்னாவது சபுரன் அல தாஅஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் பொறுமை மேற்கொள்வது. வணக்க வழிபாடு செய்யறோம், அதுல அழகான ஒரு பொறுமை, நிதானம். தர்மம் செய்யறதுல ஒரு நிதானம், ஓதுவதில் ஒரு நிதானம், ஓதுறதுல கூட ஒரு நிதானத்தை பேணுமாறு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? கட்டளை இடுகிறான். இதர வணக்க வழிபாடுகளில் நிதானத்தை மேற்கொள்வது, சபரை மேற்கொள்வது. சில சமயங்களை பார்க்கலாம், கடக்கடன்னு தொழுட்டு வேமா போ அப்படின்னு உள்ளம் சொல்லும். இல்லை இல்லை, அல்லாஹுக்காக செய்யக்கூடிய இந்த தொழுகையை நான் நிதானத்துடன் பொறுமையோடு நான் செய்வேன் என்று பொறுமை மேற்கொள்வது. அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டும் பொறுமையாக இருப்பது. அல்லாஹுக்கு மாறு செய்து ஒரு பாவத்தை செய் என்று உள்ளம் தூண்டும். அந்த சமயத்தில் இல்லை இல்லை, நான் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் கொண்டு மாறு செய்யாமல் இருப்பதில் பொறுமை மேற்கொள்வது. உதாரணத்திற்கு உள்ளம் சொல்லும், பாட்டை கேள், படத்தை பார், கிரிக்கெட்டை பார்த்து நேரத்தை வீணாக்கு, ஃபுட்பால் மேட்சுகளை பார்த்து நேரங்களை வீணாக்கு, செய்திகளை கேட்டு வீணான அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அதில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதுல வரக்கூடிய பெண்கள், இதையெல்லாம் பார்த்து உன் நேரத்தை நீ என்ன செய்ய, அல்லாஹுக்கு மாற்றமானதாக ஆக்கிக்கொள் என்ற சிந்தனைகளை யார் ஏற்படுத்துவா? அதுவும் முபீன், தெளிவான எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் ஏற்படுத்துவான். தனியாக இருக்கும்போது நீ தவறான காரியங்களை செய் என்றெல்லாம் ஷைத்தான் ஏவும் போது அஸ்ஸபுரு அனில் மஅசியா, அல்லாஹுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று பொறுமை மேற்கொள்வது. கஷ்டமான காலம், அழகா போன் போட்டு கேட்கிறாங்க, லோன் எடுத்துக்கொள்ளுங்க, குறைந்த வட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ஸபுரு அனில் மஅசியா, இல்லை இல்லை, நான் வட்டியின் பக்கம் செல்ல மாட்டேன், இந்த சிரமத்தில் நான் பொறுமையோடு இருப்பேன், அல்லாஹ் எனக்கு இந்த சிரமத்தை நீக்குவான், வட்டியின் பக்கம் போக மாட்டேன். லோன் எடுத்து ஒரு பைக்கை வாங்கிடுவோம், லோன் எடுத்துட்டு ஒரு ஐபோன் வாங்கிடுவோம், லோன் எடுத்து ஒரு வீட்டை கட்டிடுவோம். இல்லை இல்லை, லோன் வாங்கினால் அதற்கு நான் வட்டி கொடுக்க வேண்டும், அது ஹராம். இருக்கக்கூடிய சிறிய வீட்டில் கூட நான் இருந்து விடுகிறேன், லோனின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்று சபுர் செய்வது அஸ்ஸபுரு அனில் மஅசியா. இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது மிக அவசியமான ஒரு சபுர். மூன்றாவது சபுர் வஸபுருன் அலல் அக்தார், அல்லாஹ்வுடைய விதியால் நிர்ணயித்தால் ஏற்பட்டுள்ள சோதனைகள், கஷ்டங்களில் பொறுமை மேற்கொள்வது. நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத, அதாவது நம்மளால முடியாத, நமக்கு மனவேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது, ஒரு நோயோ, ஒரு இழப்போ, ஒரு கஷ்டமோ, அல்லது மற்றவர்கள் மூலமாக நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்வது. இது மிக உன்னதமானது. இந்த பொறுமை நமக்கு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்ச நாள் அல்லாஹ் என்ன செஞ்சு விடுவான்? அந்த கஷ்டத்தை நீக்கிடுவான் தானே. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் என்னவாகிவிடும்? நீக்கப்படும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வாக்கு. சூரத்து ஷர்ஹ்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் லேசி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. யாருக்கா இருந்தாலும் ஒரு சிரமம் வந்த பிறகு அந்த சிரமம் நீங்கி நல்ல நிலை வரும். அது ஒரு நாள்ல வரலாம், 10 நாட்கள்ல வரலாம், பல மாதங்களுக்கு பிறகு வரலாம், பல ஆண்டுகளுக்கு பிறகு வரலாம். ஆனால் கண்டிப்பாக நல்ல நிலை வரும். அது வரைக்கும் பொறுமையை காக்க வேண்டும். அதை ஏற்று அதுல அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்மையை அல்லாஹ்விடத்தை எதிர்பார்க்க வேண்டும். இதை நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. அப்ப இந்த சபருடைய 3 நிலைகளை நாம மேற்கொள்வோமையானால் அவங்களுக்கு பேர் தான் என்னது? சாபிர், பொறுமையாளர். பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுக்க வேண்டியது. மகனே, நீங்க போற இடத்துல, காலேஜ்ல படிக்க போறீங்க, உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, பொறுமையோடு இருந்து படிங்க. ஒரு வேலைக்கு அனுப்பக்கூடிய சமயத்துல நீங்க ஒரு இடத்துல போனா பொறுமையோடு இருந்து, கஷ்டங்கள்லாம் ஆரம்பத்துல இருக்கும், நீங்க பொறுமையோடு இருந்து வேலையை கற்றுக்கொள்ளுங்க, அதன் பிறகு உங்களுக்கு அல்லாஹ் உயர்வை தருவான். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி அனுப்பணும், அட்வைஸ் பண்ணணும். என்னத்தா என்ன போனோடனேயே அப்படியே நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, அழைத்து உட்கார வைத்து ஈஸியான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கும்.
அதுல நீங்க சபுர் செய்யுங்க, அல்லாஹு தாலா சிறந்த யுஸ்ரை அல்லாஹ் கொடுப்பான் என்ற செய்திகளை நம்ம சொல்லணும். அடுத்ததாக அல்லாஹ் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் உள்ளச்சம். உள்ளச்சமுடைய ஆண்கள், உள்ளச்சமுடைய பெண்கள். ஹுஷு என்பது அறிஞர்கள் விளக்கக்கூடிய விளக்கங்களை பாருங்க. அஸ்ஸுகூன் அமைதி, துமஅனீனா மன நிறைவுடன் செய்தல். ஹுஷுனா என்னது? தொழுகையில அப்படியே அமைதியோட மன நிறைவோட செய்யறது. இதுக்கு மாற்றமா நிலைதான் கடக்கடன்னு தொழுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா கோழி கொத்துறது போல டக்கு டக்குன்னு ருக்கு போவாங்க, டக்குன்னு சுஜூத் போவாங்க, டக்குன்னு வருவாங்க. அந்த தொழுகையில என்ன கிடையாது? ஹுஷு கிடையாது. சில பேர் தொழுவாங்க, தொழுகக்கூடிய எண்ணிக்கையும் தெரியாது, மறந்து போயிடும். சில பேர் தொழுவாங்க, தொழுகையில நின்றது மட்டும்தான் தெரியும், மற்ற சிந்தனை எல்லாம் வியாபாரத்திலையும் வெளியிலையும் அங்கங்கும் இருக்கும். அதெல்லாம் ஹுஷு இல்லாத நிலைகள். அப்ப ஹுஷு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பண்பாகும். ஹுஷு ஹுஷு கொல்லக்கூடியவங்கிட்ட என்ன இருக்கும்? அப்படின்னு சொன்னா ஒரு அமல் செய்யறதுல அன்பு இருக்கும், அதுல நேசம் இருக்கும், அதை விரும்பி செய்வாங்க, ஈடுபாடு இருக்கும், வெறுப்பு இருக்காது. வல் வக்கார், அந்த அமல் செய்வதில் ஒரு கண்ணியம் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஹுஷு இல்லாம வரக்கூடியவங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை பாருங்க. ஆனா நல்ல ஆடையெல்லாம் இருக்கும், அவங்க வெளியில ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போனா அவ்வளவு அழகா போவாங்க. தொழுகைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்த அந்த அழுக்கான நைட்டு போட்டுட்டு தூங்கக்கூடிய, எப்போதும் போட்டு தூங்கக்கூடிய அந்த அழுக்கான ஆடையோட வந்துடுறது. அதை கொஞ்சம் 2 நாள் துவைச்சு சுத்தமாக வந்தா நல்லா இருக்கும். ஹுஷு உள்ளவங்க தொழுகைக்காக ஒரு நல்லது அழகான குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் என்ற அல்லாஹுடைய வசனத்தை ஏற்று, அல்லாஹுடைய பள்ளிக்கு நான் போறேன், நான் அழகான நிலையை ஏற்படுத்திக் கொள்வேன் என்று அழகான ஆடை, அழகான நிலையை பேணி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஹுஷு உள்ளவங்க. ஹுஷுவுக்கு மாற்றமானவங்க ஆனா இல்லாத ஏழைகளுக்கு கிடையாது, அவங்களாம் முடிந்தவங்க செய்வாங்க. இருக்கக்கூடியவங்க மற்ற இடங்களுக்கு போகும்போது நல்லா போவாங்க, பள்ளிக்கு வரும்போது பாண்டையா வர்றது, ஊத்தையா வர்றது, அழுக்கா வர்றது, இது சரியான நிலை கிடையாது. ஹுஷு உள்ளவங்கிட்ட தவாது, பணிவு இருக்கும், வணக்கத்துல பணிவு இருக்கும், பேச்சில் பணிவு இருக்கும், தவறு செஞ்சவங்களை மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கும். இந்த மாதிரி நல்ல பண்புகள் கொண்டதுதான் ஹுஷு என்ற நிலையாகும். அடுத்தும் சொல்றாங்க, அல்லாஹுடைய பயம் அவரிடத்துல இருக்கும். வல் ஹாமிலு அலைஹில் ஹௌஃபு அல் ஹௌஃபு மின் அல்லாஹ் வல் முராகபத்து, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையை சுமந்தவராக அவர் இருப்பார். அவரிடத்துல எப்போதுமே என்ன இருக்கும்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நான் தவறு செய்தால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்ற பயத்தை கொண்டவராக அவர் இருப்பார். அப்ப ஹுஷு என்பதற்கு டக்குன்னு ஒரு வார்த்தையில் அர்த்தம் சொல்லிட்டு போக முடியாது. என்ன அர்த்தம் அது? உள்ளச்சம் கொண்ட ஆண்கள், உள்ளச்சம் கொண்ட பெண்கள் என்ற வார்த்தையோடு முடித்து விட முடியாது. அறிஞர்கள் இவ்வளவு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஹுஷு என்பதில அமைதி இருக்க வேண்டும், மன நிறைவுடன் செய்தல் இருக்க வேண்டும், விருப்பத்தோடு செய்தல் இருக்க வேண்டும், கண்ணியத்தோடு செய்தல் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற முராகபா உடைய நிலை இருக்க வேண்டும். ஹதீஸில் அல்லாஹு உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போல, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்கு, கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல, ஃபஇன் லம் தகுன் தராஹ், அவனை நீ பார்க்கவில்லை என்று சொன்னால் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்க்கிறான் என்ற நிலையில் நீ வணங்கு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சானை பற்றி கற்றுத் தருகிறார்கள். அடுத்ததாக வரக்கூடிய பண்புதான் தர்மம். வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், தர்மம் செய்கின்ற ஆண்கள், தர்மம் செய்கின்ற பெண்கள். சதகா என்பது தேவை உள்ள பலவீனமான ஏழைகளுக்கு, பலவீனமான மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாகும். பலவீனமானவங்க யாரு? சம்பாத்தியம் இல்லாதவங்க, சம்பாதித்து கொடுக்கக்கூடிய மக்கள் இல்ல, கணவன் இல்ல, கணவன் இல்லாத கைம்பெண்ணாக இருக்கிறாங்க, விதவை பெண்ணாக இருக்கிறாங்க,
அல்லது வயோதிகர்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் யாரும் கவனிக்கிறது இல்லை. நம்ம கூட இருந்த ஒரு சகோதரர் போயிட்டாங்க, மாஷா அல்லாஹ். அவங்க சொன்ன சம்பவம், அவங்க வந்து அதாவது அவங்க எப்போதுமே அவங்களுடைய சம்பளத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. அதுல ஒன்றுதான் இரண்டு, அதாவது பெற்றோர்களுக்கு, அதாவது வேறவங்களுடைய பிள்ளைகள் பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா அவங்க காசு கொடுக்கறது இல்லை. இவங்க உதவி செய்யக்கூடிய நிலையை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இது போல கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகள் கவனிக்கல, அவங்களுக்கு என்ன, நல்லா வசதியா அவங்க பசங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க என்று சொல்லிட்டு விலகி கொள்றது அல்ல. நமக்கு தெரியுது அவங்க பிள்ளைங்க வந்து காசே கொடுக்கறது இல்லை, மாசம் மாசம் அவங்க பெற்றோருக்கான அந்த செலவினங்கள் கொடுக்கறதே இல்லை என்று நமக்கு தெரியுதா, நாம உதவி செய்யறது. நாம உதவி செஞ்சுட்டா அவங்க பிள்ளைங்க கொடுக்காம போயிடுவாங்க என்ற எண்ணம்லாம் இல்லை, கொடுக்க வேண்டும். அந்த மனநிலையில நாம இருப்பது. எப்படி கொடுக்க வேண்டும்? பேருக்கா புகழுக்காக அல்ல. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் மீதமான அந்த செல்வங்களை அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறேன், அல்லாஹுவை வணங்குகிறேன் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கொடுத்தல். அல்லாஹுடைய அடியாறுகளிடத்திலே நல்ல விதமாக நான் நடக்கிறேன் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கொடுத்தல். இதை பற்றியான சிறப்புகள் நிறைய ஹதீசுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன் வசனங்களும் இடம்பெறுகின்றன. அதில் சிலதை நம்ம பார்க்கலாம். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா அவனுடைய நிழலிலிருந்து 7 நபர்களுக்கு நிழலை கொடுக்கின்றான். அந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வரஜுலுன் தஸத்தக பிஸதக ஃபஅக்ஃபாஹா. ஒரு மனிதர் தர்மம் செய்தார், அந்த தர்மத்தை மறைத்து விட்டார். மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு அமல். செய்த தர்மத்தை சொல்லி காட்டாமல் மறைத்தல். ஃபஅக்ஃபாஹா, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த தன்மையை சிதைக்கக்கூடிய வழிகள் அதிகமாயிடுச்சு. என்ன, ஒண்ணுமே இல்லை, செய்த தர்மத்துக்கான பேரை அந்த வாட்ஸ்அப்ல போட்டு என்னென்ன நபர் கொடுத்தாங்க, இந்த நபர் கொடுத்தாங்கன்னு எழுதிட்டாலே அது வந்து அப்படியே தெரிஞ்சு போகுது தானே மற்றவங்களுக்கு. என் பேரை நீங்க எழுதாதீங்க, அல்லாஹ்வின் அடியார் கொடுத்தான்னு போடுங்க, அப்படி சொல்லும்போது அது அங்க மறைக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரியான நிலைகளை மேற்கொள்வது, அல்லது செய்தது யாருன்னே தெரியாத அளவுக்கு அது அப்படியே மறைத்து விடுவது. ஹல்லக சிர்ருன் இன்தல்லாஹ், அல்லாஹுக்கும் உனக்கும் இடையில ரகசியமான வணக்கங்கள் இருக்கிறதா? நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த அமலை என்ன செய்வான்? சொல்லி காட்டுவான், எனக்காக செய்த அமல். அப்ப அதனுடைய கதிர், அதனுடைய அளவு என்பது அல்லாஹ்விடத்துல உயர்ந்ததாக இருக்கும். இந்த உலகத்துல பேருக்காக புகழுக்காக செய்யப்பட்ட அமல், கோடிக்கணக்கில் செலவு செய்ததாலும் அவருடைய அமல் வந்து என்னது? ஹபா மன்சூரா, பரப்பப்பட்ட தூசிய போல ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப நாளை மறுமையில் நிழலை பெறக்கூடிய மனிதர்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் தர்மம் செய்தார், அந்த தர்மத்தை மறைத்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவருடைய வலது கரம் கொடுத்த தர்மமானது இடது கரத்துக்கு தெரியவில்லை. இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஸ்ஸதகா, தர்மம் செய்வது துத்ஃபிஉல் ஹதீஅ, பாவத்தை போக்கும். எப்படி தண்ணீரானது நெருப்பை அணைக்குமோ அதே போல பாவத்தை அணைக்கக்கூடியதாக தர்மம் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதனால்தான் நம் முன் சென்ற நல்லோர்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு பேச்சுல, ஏதாவது பெரும் பாவம்ல சின்ன பாவம் செய்துட்டா கூட உடனே தர்மம் செய்வதில் விரைந்து செயல்படக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. தர்மம் செய்யும் பழக்கத்தை நாம உருவாக்கி கொள்ளணும். அடுத்ததாக மிக உன்னதமான வணக்கம் தான் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள். இதுல வந்து முக்கியமாக ஃபர்தான நோன்பை நோக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அதையும் தாண்டி உபரியான நோன்புகள். அதுல சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சாம ரமதான وثلاثة أيام من كل شهر, ரமதான் மாதம் நோன்பு நோற்று
ஒவ்வொரு மாதங்களிலும் 3 நாளுக்கு நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் யாரிடத்துல இருக்கிறதோ நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் என்ற இந்த வசனத்தில் அவர் நுழைந்து விட்டார் என்பதாக சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப ரமலான் மாதம் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அதை தொடர்ந்து ஷவ்வாலுடைய நோன்பு வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து அப்படியே உபரியா நோன்புகள், மாதம் 3 நாள் நோன்பு, மாதம் பிறை 14, பிறை 13, 14, 15 வைப்பது என்று வரக்கூடிய செய்தி தஈஃபானது என அறிஞர்கள் முஹத்திஸீன்கள் கூறுகிறார்கள். பொதுவாக ஒரு மாதத்துல தொடர்ந்தோ அல்லது விட்டு விட்டோ, ஆரம்பத்திலோ, நடுவிலோ, கடைசியாகவோ நமக்கு வசதியான நேரத்தில் நம்ம 3 நாட்கள் நோன்பு வைப்பது என்பது சுன்னா என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல நோன்பு என்பது அடியானுடைய ஷஹ்வா, இச்சையை முறிக்கக்கூடியதாக இருக்குது. அடியானுடைய மனிதனுடைய இச்சையை, தவறான இச்சைகளை முறிப்பதற்கு உதவி செய்யக்கூடியதாக சௌம் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள், மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, உங்களில் யார் திருமணம் முடிப்பதற்கான வசதி, வாய்ப்பு, ஆற்றல் இருக்குதோ ஃபல்யதஸவ்வஜ், அந்த இளைஞர் வாலிபர் மனமுடித்துக் கொள்ளட்டும். 21 வயதாகிவிட்டால் இளைஞனை நீ சிறியவன் கிடையாது, நீ மனமுடித்துக் கொள் என்று முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒன்று. நம்ம பிள்ளைங்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, ஆண் பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு மனமுடித்து கொடுத்து அவங்க வாழ்க்கை சிறப்பாக்கி கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா தள்ளி போட அந்த அந்த பாதுகாப்பிற்கான நிலையும் அவங்களுக்கு தூரமாகுது. அவங்க தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையும் தூரமாகுது. ஆகவே தூரப்படுத்துவது சிறந்ததல்ல. அந்தந்த வயதிலேயே மனமுடித்துக் கொள்வதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். மனமுடித்துக் கொள்வதால் கிடைக்கும் நன்மை சொல்றாங்க, ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர், அது பார்வையை தாழ்த்தும், மறைவிடத்தை பாதுகாக்கும். யாரால திருமணம் முடிய வாய்ப்பில்லையோ அவர் நோன்பு இருக்கட்டும். நோன்பானது பாவத்தின் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இதை தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா நோன்பை கூறியதற்கு பிறகு அடுத்ததாக அதை தொடர்ந்து மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய நிலையை கூறுகிறான். மிக முக்கியமானது. மறைவிடத்தை பாதுகாப்பதை பற்றி பல இடங்களில் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான் இல்லையா? ஏன்னா இது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லியே வளர்க்கணும். மறைவிடங்களை பாதுகாத்தல், பார்வைகளை பாதுகாத்தல், ஹராமிலிருந்து பாதுகாத்தல் ரொம்ப அவசியமாகும். சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே வந்தாதான் அந்த பண்பாடு என்ன செய்யும், பிள்ளைகளுக்கு வரும். வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத், தங்கள் மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், தங்கள் மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய பெண்கள். அறிஞர்கள் கூறுகிறார்கள், மறைவிடங்களை விபச்சாரங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர், மறைவிடங்களை விபச்சாரத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய செயல்பாடுகளை விட்டு பாதுகாத்தல், விபச்சாரத்தை போன்று ஒத்திருக்கக்கூடிய, விபச்சாரம் செய்ய முடியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதெல்லாம் இருக்கின்றதோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை விட்டு மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், ஹராமை விட்டு மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், பாவமான காரியங்களை விட்டு மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். இல்ல நிறைய வரும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாலிபராக உள்ளவங்களுக்கும் மற்ற பெரியவங்களுக்கும் அந்த விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் மறைவிடங்களை பாதுகாக்காத நிலைகள் ஏற்படுகிறது என்பது தெரியும். இன்னைக்கு பார்க்கிறோம், 10th படிக்கக்கூடிய பிள்ளைகள் முதல் கொண்டு மறைவிடங்களை பாதுகாக்காத ஆபத்தான நிலைகள் உருவாகி கொண்டு வருது. மறைவிடங்களை பாதுகாக்க முடியாத, மறைவிடங்களை பாதுகாக்காத நிலை, ஆணும் தவறு செய்யக்கூடிய நிலை, பெண்ணும் தவறு செய்யக்கூடிய நிலை, கைகளால் தவறு செய்யக்கூடிய பாதுகாக்காத நிலைகள், இந்த மாதிரி நிறைய அல்லாஹ் பாதுகாப்பான. ஆனால் ஒரு மூமின், இதெல்லாம் ரொம்ப சொல்லி கொடுக்க வேண்டிய வசனம், வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத், மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்களாக இருக்க வேண்டும் மகனே, மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் மகளே என்று அந்த 10 வயதிலிருந்து நம்ம சொல்லி வளர்த்தோம் சொன்னா மாஷா அல்லாஹ் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிலையாக அவங்கள்ட்ட காணப்படும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். முபாஹான இடங்களை தவிர, ஆகமாக்கப்பட்ட இடங்களை தவிர அல்லாஹ் தஆலா அத சூரா முஃமினூன் கூறுகிறான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன்,
மூமினான மக்கள் தங்கள் மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே தவிர. மனைவிமார்களிடத்துல மறைவிடத்தை பாதுகாக்க தேவையில்லை. மனைமாட்ட போய் மறைவிடத்தை பாதுகாத்து கொண்டிருப்பது அது சரியானது கிடையாது. அங்க நல்ல முறையில பயன்படுத்துவது என்பது நன்மையான காரியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்திலேயே மிக சிறந்தவள் என்று சொல்றாங்க. இப்போ சாலிஹான பெண்மணி மூலமாக அந்த கணவர் நிறைய இன்பமான நிலைகளை பெற்றுக்கொள்வார். அப்படின்னா என்னது, இந்த மறைவிடங்கள் சமயத்தில் அவங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதை எல்லாம் அவர்கள் நல்ல முறையில அனுபவித்து அதன் மூலமாக அல்லாஹ்விடத்துல சதகாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால உலகத்திலேயும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நோய்கள், மனநோயில இருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. வீட்டுல சண்டை பிரச்சனை வராது. நிறைய நலவுகள் அவங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பான் இல்லையா? ஹராம் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே தவிர. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகுமாக்கப்பட்ட மனைவிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது, நோன்பு நேரத்தில் கூட நீங்க மனைவிடத்துல முத்தமிட்டு அதன் மூலமாக உங்களுடைய நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை கற்றுத்தர்றாங்க. மனைவி கூட அவ்வளவு நெருக்கமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது, ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, எப்படி நாம உடுத்தக்கூடிய ஆடை உடலோடு ஒட்டி இருக்குதோ அதே போல உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஆடை எப்படி மனிதனுக்கு மறைவிடத்தை பாதுகாக்கக்கூடிய கண்ணியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறதோ அதே போல அவருடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறதோ அதே போல மனைவியானவங்க அவங்களை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே போல எப்படி ஒரு மனிதன், ஒரு ஆண் ஆடை அவனுக்கு மிக தேவையானதாக இருக்கிறதோ அதே போல பெண்ணாக உள்ளவங்க, அவங்க துணை மிக தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க என்பதை அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அவுமா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைர் மலூமின், அடிமைகளை தவிர இவங்கள்ட்ட போய் இவங்க மறைவிடத்தை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால் ஃபைன்னஹும் கைர் மலூமின், அவர்கள் பழிப்புக்குரியவங்க கிடையாது. ஃபமன் இப்தகா வராஅ ذلك, இதற்கு அப்பால் யார் ஒருவர் ஆசைப்படுகிறாரோ ஃபௌலாயிக ஹுமுல் ஆதுன், அவர்கள் யார், வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வணக்கத்தை அல்லாஹ் கூறுகிறான், வذாகிரீன அல்லாஹ கதீரா வذாகிராத், அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறக்கூடிய பெண்கள். அதிகமான நேரங்களில், குறிப்பாக நபி அவர்கள் கடைபிடித்த நேரங்கள், காலை மாலை அதுக்காறுகள், தொழுகைக்கு பின்னால் உண்டான அதுக்காறுகள், தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடிய அதுக்காறுகள், நோய் ஏற்பட்டு விட்டால் அங்கு சொல்லப்படக்கூடிய அதுக்காறுகள், அல்லாஹ்ட்ட உடனே பாதுகாப்பு தேடக்கூடியது, அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபியக் என்று சொல்வது, சாப்பிடும் போது, பாத்ரூமுக்கு நுழையும் போது ஓத வேண்டிய அதுக்காறுகள், பயணத்தின் போது ஓத வேண்டிய அதுக்காறுகள். அப்ப இந்த அதுக்காறுகளை எல்லாம் மனப்பாடம் செய்து செயல்படக்கூடிய ஆண்கள், இந்த அதுக்காறுகளை எல்லாம் மனனம் செய்து செயல்படக்கூடிய பெண்கள், இவர்களுக்கெல்லாம் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, மகத்தான மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். அஅத்தல்லாஹ், அல்லாஹ் தயார்படுத்தி வைத்துள்ளான். அல்லாஹு தஆலா அஅத்தவுக்கு என்ன அர்த்தம், தயார்படுத்தி வைத்துள்ளான், ஏற்படுத்தி வைத்துள்ளான் என்ற அர்த்தம் சொல்லலாம். அஅத்தவுக்கு தயார்படுத்தி வைத்துள்ளான், அல்லாஹ் தயார்படுத்தி உள்ளான், தயாரா இருக்குது. அது என்ன கிடையாது, இல்லாத ஒன்றல்ல, இருக்குது. எதை அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான், இப்படியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மக்ஃபிரா, அவங்க வாழ்க்கை நடைபெற்ற பாவங்களுக்கான மன்னிப்பை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இதுல என்ன விளங்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில தவறு என்பது ஏற்படும், மன்னிப்பு கேட்டு திருந்தி விட்டா அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதை போட்டு என்ன செய்யக்கூடாது, பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை போட்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. வ அஜ்ரன் அஸீமா, மகத்தான கூலியும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இதெல்லாம் மேல சொல்லப்பட்ட அந்த வணக்கங்களினுடைய விளக்கங்கள் தான். டைம் குறைவா இருக்குன்னா நம்ம அப்படி திரும்ப வேண்டாம்.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மகஃபிரா என்பது அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். பாவங்கள் செய்வதற்கான நிலைகளை போக்கி பாவத்தையும் போக்கி நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அஜ்ரன் அதீமாவுடைய விளக்கமா அறிஞர்கள் கூறுகிறார்கள், அதை பற்றி அல்லாஹ் மட்டும் அறிந்தவனாக இருக்கின்றான். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த ஒரு உள்ளமும் சிந்தனையில் கொண்டு வராத, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளமும் சிந்தனையில் கொண்டு வராத இன்பத்தை, சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். நஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம், ஐயஜஅலனா மின்ஹும், இப்படியான நற்பண்புகள் கொண்ட மக்களில் நம்மை சேர்த்து விட அல்லாஹ்விடத்தை நாம் பிரார்த்தனை செய்கிறோம். நம்ம துஆ செய்யணும், யா அல்லாஹ் எங்களை இந்த நல்லவர்களை சேர்த்து விடு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 10 விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. தஜ்வீத் சட்டங்களை மேலோட்டமா சொல்லிட்டு நம்ம ஓதிடுவோம். இன்ன ஷத்தா பெற்ற நூனுல குன்னா செய்ய வேண்டும். அடுத்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா காஃப் இஸ்திலாவுடைய எழுத்து வல்லினமா ஓத வேண்டும். இந்த காஃபையும் வல்லினமா ஓத வேண்டும். சாது, சாது, காஃப், சாது, ஹா, இது எல்லாமே என்ன எழுத்து? இஸ்திலாவுடைய எழுத்து. சாது, சாது, சோ வரக்கூடாது, சா. அதே போல உதட்டை குவித்த நிலையிலும் சொல்லக்கூடாது. சாது. இதெல்லாம் இஸ்திலாவுடைய எழுத்து, வல்லினமா ஓத வேண்டும். இந்த இடத்துல வரக்கூடிய மத் என்ன மத் உஸ்தாத்? மத் முத்தசில். சரிங்களா? மத் முத்தசிலுக்கு இன்னொரு பேர் என்ன? அல் மத்துல் வாஜிப். அதே போல والحافظين فروجهم والحافظات والذاكرين الله. அல்லாஹ்வுடைய இலாமை இங்கே எவ்வாறு வாசிக்க வேண்டும்? தஃகீம். கஸீரன், இங்க ராவை எவ்வாறு வாசிக்க வேண்டும்? தஃகீம், அல்லினமாக. ராவுக்கு மேல இருக்கக்கூடிய தன்வீனை அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாவோட இணைத்து ஓத வேண்டும். இந்த சட்டத்துக்கு பேர் என்ன? இத்காம் நாகிஸ் பில் குன்னஹ். வذாகிராத்தி ரா முஃபஹமா, ஃபத்ஹா பெற்று வரனால. அஅத்தல்லாஹு, அல்லாஹ்வுடைய லாம வல்லினமா வாசிக்க வேண்டும். லஹும், இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் ஷஃபவி பில் குன்னஹ். மக்ஃபிரத்தன், ரா முஃபஹமா, இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் நாகிஸ் பில் குன்னஹ். என்ன அலியத்தை விளங்குதா? ரெண்டு அலியத்தா இருக்காங்க, ரெண்டு மாலிகத்தா இருக்காங்க, ரெண்டு ராஜா, மூணு ராஜான்னு இருக்கா. லஹும் மக்ஃபிரத்தன் இத்காம் நாகிஸ் பில் குன்னஹ் வ அஜ் கல்கலா சுக்ரா வ அஜ்ரன் இத்ஹார் அதீமா மத் இவத். பாருங்க, أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات
والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصابرين والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات والصابرين أعد الله لهم مغفرة وأجرا عظيما. أعد الله لهم مغفرة وأجرا عظيما. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. أعد الله لهم مغفرة وأجرا عظيما. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ்.